இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த இனிய காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 30/5/2026 மே மாதம் சனிக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசியிலே 16ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதம் என்கிற மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்வரையிலே இருக்கிறோம். சதுர்த்ததி என்கிற 14வது திதி மாலை 12:54 வரை, பின்பு பௌர்ணமி திதி. விசாக நட்சத்திரம் மாலை 2:18 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம் கொண்ட இந்த நாள். இந்த வளர்பிறையே சதுர்த்ததி திதி அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய திதி. அதுவும் விசாகம் இன்றைக்கு வைகாசி விசாகமாக மாறி முருகனுக்கு உறுதிய நாளாக மாறுகிறது. அப்போது முருகனின் அவதார தினம் இன்றைக்கு. வைகாசி விசாகம் வெறுப்பதனாலே, முருகனின் அருளை பெறுவதனாலே கல்யாண தடை நீங்கும், கடன் பிரச்சனை தீரும், நிலபுலங்களில் இருந்த வழக்குகள் விடுபடும், வீடு மனை வாகன யோகங்கள் பெருகும், குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, தீராத வியாதிகள் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த முருகப்பெருமான் விசாக நட்சத்திரம் என்கிற இந்த நாட்டிலிருந்து செய்கிறார். திருச்செந்தூர் ஆண்டவன் இன்றைக்கு ஃபுல்லாக வியாபிச்சிருப்பார். நல்லதாக நடக்கும். காலையில் 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 9:10 ராவு காலம், 6:30 குளிய நேரம், 1:03 யமகண்டம். கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். ரிஷப லக்னத்தில் 2 நாழிகை 27 வினாழிகள் சூரியன் இருப்பு. 5:52 சூரியனின் உதய நேரம். ரேவதி நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சூரியன் ரிஷபராசியிலும், புத சுக்கிர குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் இருக்க, விசாக நட்சத்திரம் என்கிற துலா ராசிக்கும் அதே போல விருச்சிக ராசிக்கும் பயணம் செய்யக்கூடிய சந்திரன், கும்பராசியிலே ராகு, சனி மீனராசியிலே கேது, ஆட்சியிலே அமரக்கூடிய செவ்வாய் என்று இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம், பாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. ஒருவருக்கு சுகங்கள் வேண்டும் என்றால் சந்திரன் களத்திரகாரகனுடைய அனுகிரகம் வேண்டும். இன்றைய நாளில் சந்திரன் 7ஆம் இடத்திலே வந்து அமர்கிறார். இப்படி 7ஆம் இடத்திலே அமர்வதனாலே கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். அன்பு, பாசம், பண்பு இவைகள் ஒன்றாக அமர்ந்து சுகம் என்கிற வரப்பிரசாதத்தை கொடுப்பதற்கு இந்த நாள் அமைகிறது. விசாகம் என்கிற குருவின் நட்சத்திரத்தின் மேலே இந்த சந்திர பகவான் செல்வதனாலும் முருகனை வழிபடுவதனாலும் இந்த நாள் மேலும் மெருகேற்றப்படுகிறது. எந்த காரியத்துக்கும் வெற்றி என்பது அவசியம். வெற்றியை நீங்கள் எளிதாக்கிக் கொள்வதற்கு இந்த நாளின் சந்திரன் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறார். 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட சிறந்ததொரு காலம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். எதையுமே கிஃப்டட் ஐட்டமாக நீங்கள் மைண்டில் யோசிங்க. எந்த காரியம் செஞ்சாலும் முயற்சியின் மூலியமாக, தைரியத்தின் மூலியமாக, வைராகியத்தின் மூலியமாக சாதிக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நிறைய இருக்குது. விரயங்கள் குறைக்கப்படும், சுப செலவுகள் அதிகமாகும். இந்த நாள் உங்களுக்கு சில ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும், நல்ல ஒரு ஆடை ஆபரணங்களுடைய வசீகரமும் இன்றைக்கு கிடைக்கும். 9-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வழிபடுவதும் இன்றைக்கு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. 5ஆம் இடமான அறிவு சார்ந்த இடத்திலே சந்திரன்
6ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். போட்டிகள் உண்டு. வெற்றிகளை இலக்காக்கி கொண்டு வேகங்களை விவேகமில்லாமல் செயல்படுத்தி கொண்டிருந்தால் பிரச்சனைகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. யாரும் யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிக்கணும், யோசிக்க வேண்டாதது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஜெயிச்சுடலாம். இந்த காரியம் என்னென்ன செய்வார்கள் அப்படின்னு பிரித்து கொண்டு காரியங்களை அழகாக கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்டும் நல்லா வரும். அப்படி தொழிலில் இருப்பவர்கள் பண்ண வேண்டியதும் வேலையிலையும் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை அதிகமாக பண்ணுவதும் நல்லது. 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண். முருகனின் வழிபாடு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, லாபத்தை நோக்கிய பயணத்திற்கு இன்றைய நாள் கட்டியம் சொல்கிறது. வெற்றிகளை லாபத்தை ஒருங்கே வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் லாபங்களை நோக்கிய பயணங்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். செவ்வாய் பார்வையை காட்டுகிறார். செவ்வாய் உங்கள் ராசியில் வரும்போது நீச்சமாயிடுவார். அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் குறைத்த இடைபடுவதற்கு இல்லை. லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி டெஃபினட்டாக இருக்குது. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 8, 3. முருகனை வழிபட்டு இந்த எண்களை பயன்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, ராசியின் 12ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் துலா ராசியிலே 3ஆம் இடத்திலே பயணம் செய்கிறார். 3லிருந்து அவர் 4ஆம் இடத்துக்கு பயணம் செல்வது லாபத்தை கொடுப்பது மட்டுமல்ல, சில குழந்தை பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் இதையும் ஏற்படுத்திவிட்டு தான் செல்வார். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்குமானா இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கீழே விழுகிறதும் எழுந்துக்கிறதும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடிபட்டு எழுந்துட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலும் இருக்கும், தீர்வும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட சிக்கல்கள் தீரும், பயணங்கள் தொடரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். பல விஷயங்களிலே 3ஆம் இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய இந்த சந்திரனினாலே உயர்வுகள் உண்டாகும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கிடைக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளே அந்த ஸ்வீட் க்ரீமி லேயர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வேர்ட்ஸ் இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட மற்றவர்கள் கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. லாபத்துக்குரியவர் அப்படிங்கிறதுனாலும் 3ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறதுனாலும் முயற்சியின் பிரகாரம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. சகோதரர்களிட நல்ல உறவு முறை இருக்கும், வெற்றிகள் நிச்சயம். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளிலே இன்றைக்கு இறங்கி இருக்கிறோம். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திற்கு அனுஷ நட்சத்திரத்திற்கு சந்திரன் பகவான் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசி சூரியன் செவ்வாய் தாக்கங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செவ்வாய் நேரடி பார்வையாம், சூரியன் 2ஆம் இடத்தை பார்வையாம் இருப்பதனாலே எந்த காரியம் செஞ்சாலும் சுபமாக நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நேர்மை, தர்மம், நியாயம் இதை அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு எந்த விதத்தில் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு இன்றைக்கு விசாக நட்சத்திரத்தினுடைய முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. இன்னை அதிர்ஷ்ட எண் 3, 2. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, சுபமான நாளிலே அடியெடுத்து வைக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துக்குள்ளர இருந்து உங்கள் ராசிக்குள்ளர வரக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறார்.
உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி வெற்றிகளுக்கான வாய்ப்புகள், எதையும் தீர்மானமாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்று கணக்கு வழக்கு இல்லாத உங்களுடைய இன்வால்மெண்ட்டு இன்றைக்கி நிறைய இருக்கும். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தெளிவாக பல காரியங்கள் தைரியமாக செய்யக்கூடிய காரணத்தினாலே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய் மாறும். இந்த நாளினுடைய அதிர்ஷ்ட எண் 2, 6. இந்த நாளிலே முருகனை வழிபடுவதும் சிறந்தது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வருகிறார். குருவினால் பார்க்கக்கூடிய இந்த நாளில் குருவே லாபஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் முயற்சி பிரகாரம் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிறத ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லித்தரார். இப்போ உழைப்புக்கு எந்த விதத்திலும் பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. எவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளார நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் இன்வால்வ்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். மேம்புள்ள மேயாமல் உள்ளுக்குள்ளார அழகாக அகல உழுவதை விட ஆழ உழுவது நன்று அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா மனசில் வைத்து கொண்டு இன்றைக்கி காரியங்களை செய்யுங்க. 8, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்துக்காரரானவர் 11ஆவது நாள் லாபஸ்தானத்திலே அமர்கிறார். இதனால் மற்றவர்களுக்கு ஆதரவும் மூத்த சகோதரர்களுக்கான நல்ல ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. செவ்வாய் 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த இடத்தையே குரு பார்ப்பதும் குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தை பார்ப்பதும் குடும்பதன வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. உயர்வதற்கு மற்றவர்களின் ஆதரவு எப்பவுமே இருக்கும்னு சொல்லுவோம். அப்படி உயரும்போது உங்களுக்கு கை தூக்கி விடுவதற்கு 10 கை ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு. முருகனை வழிபட அதிக சிறப்புகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்திற்கு சந்திரன் இருக்கிறார். சூரியனால் பார்க்கப்படுகிறார். அரசு மூலியமாக வரக்கூடிய ஆதரவுகளை பெறக்கூடிய நாள். குருவினால் வரக்கூடிய இன்பங்களை பெறக்கூடிய நாள். தந்திரங்கள் மூலியமாக வரக்கூடிய சாகசங்களை விரட்டி அடிக்கக்கூடிய நாள். இன்றைக்கு வெற்றிகளை அதிகமாகக்கூடிய நல்ல நாள். அனுகூலமான பல பலன்களையும் நன்மையாக பெறக்கூடிய நல்ல நாளிலே இன்றைக்கி கால் எடுத்து வச்சுருக்கீங்க. அதனால் ரொம்ப க்ளீனாக எதை பண்ணணும் எதை பண்ண வேண்டாம், இதெல்லாம் நைட்டு இது தப்புன்னு ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கும். 5, 7 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண். முருகனை வழிபடுவது கூடுதல் சிறப்பாகவும் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, உங்கள் திறமைக்கு சிறந்த அளவுகோல் இன்று. சனி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 5ஆம் இடத்துக்காரர் 9ஆம் இடத்துல லக்ஷ்மி ஸ்தானத்தில் இருக்கவர்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு உங்கள் திறமையை வெளிக்கொண்டுவதற்கு சூரியனின் அனுகிரகத்துடன் தந்தை தாயின் அனுகிரகத்துடன் நீங்கள் எல்லாவற்றையுமே எளிதாக சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதனால் உங்களுடைய பாக்ஸில் நீங்கள் டிக்கெட் அடிச்சுக்கலாம். இன்றைக்கி நல்லா இருக்குது, நல்லபடியாக நம்ம காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகிறது. அதனால் இன்றைக்கு வெற்றி உங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே
அவசியம் முருகப்பெருமானை வணங்குவதும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன்.